நான் இப்படி தான் அடிபாகம் செட் பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட செல்லு மறுக்கா ஹேங்காக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீடியோ எடுக்கவே இதாகிடுச்சு பாருங்கள். நான் அது ஜாயின் பண்ணி தான் போடணும். இப்போ பாருங்கள், இப்படி தான் நான் வந்து சிவன்கண் நாட் போடுவேன். சிவன்கண் நாட்டு ஒன்று, சாதா நாட்டு ஒன்று. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 ஒயர் நான் வெட்டி 30 ஒயரையும் ரன்னிங்காக அப்படியே லைனாக கண்டினியூவாக வச்சு 30 ஒயரையும் சாதா நாட்டு ஒன்று, சிவன்கண் நாட்டு ஒன்று, சாதா நாட்டு ஒன்று, சிவன்கண் நாட்டு ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு 7 லைனும் கீழே ஒரு 6 லைனும் போட்டோம்னா நம்மளுக்கு 14 லைன் வந்துடும். 14 லைன் வந்ததுக்கப்புறம் அதை விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். பாருங்கள் சிவன்கண் நாட்டு எப்படி போடணும் அப்படின்னு. இந்த ஒயரை இப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு இதை வந்து இப்படி லெஃப்ட் பக்கமாக நம்ம எப்பவுமே வந்து சாதா பக்கம் இந்த பக்கம் ரைட் பக்கம் தான் நம்ம திரும்புவோம். ஆனால் இந்த சிவன்கண் கூடைக்கு வந்து நம்ம லெஃப்ட் பக்கம் திருப்பி இந்த ஒயரை எடுத்து இப்படி உள்ளே விடுங்கணும். உள்ளே விட்டு இது இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே போட்டு இப்படி இழுத்திங்கன்னா அழகாக சிவன்கண் நாட் வந்துடும். இந்த கூடை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் கூடை போடுறேன். சூப்பராக இருக்குது. கோல்டு கலரு செமையாக இருக்குது. போட்டு முடிச்சுட்டு நான் ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். அதோ இப்போவாவது தீபாவளிக்காவது நான் புது செல் வாங்கலான்னு பார்க்குறேன். நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு செலவு வந்துடுது. போன வருஷமே வாங்கலான்ட்டு இருந்தேன். என்னால் வாங்கவே முடியல. அப்புறம் இப்போ மறுக்கா பழையபடிக்கு செல்லு ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ எடுக்க ஆஃப் ஆயிடுது. அப்புறம் நேற்றெல்லாம் போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடிட்டிங் பண்ணவே முடியல. ஃபேஸ் இல்லைன்னு வந்ததுனால எடிட்டிங் பண்ண முடியாமல் அப்படியே போட்டேன். அது வெர்டிக்கலில் வராமல் ஷார்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேணாம். நான் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் வந்து முருகன் டுட்டோரியல் போடுறேன். அதுக்காக தான் நான் இப்போ எனக்கு இந்த கூடை போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வருமானம் இருக்கிறப்ப 2 காசு சம்பாதிச்சுக்கலாம். காற்று இருக்கிறப்பவே தூத்திக்கிட்டா தான் எல்லாமே. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி காற்று அடிக்கிறப்பவே நாம் தூத்தி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி ஆர்டர் வர்றப்ப தான் நான் 2 காசு சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டுட்டோரியல் எப்போ வேணால் போட்டுக்கலாம். அது வந்து எங்கேயும் போயிடாது. நான் போட போகிறது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன். 2வது வந்துட்டு நானே என் கைப்பட தான் ஒவ்வொரு கூடையும் வெட்டி நான் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கூடையும் நானே என் கைப்பட போடுறேன். நான் ஒன்றும் 10 பேர்த்த வச்சு 10 பேர்த்துக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட போட வச்சு அதை நான் எடுத்து வீடியோ எடுத்து நான் போடுறதில்ல. எவ்வளோ கூடையாக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன், என் கைப்படம் தான் போட சொல்லுவாங்க. நானே எவ்வளோ கூடையாக இருந்தாலும் லேட்டாக ஆனாலும் பரவாயில்லைங்க, மெதுவாக கொடுங்க, நீங்களே மெதுவாக கொடுங்க அப்படின்னு 1 வாரம் அல்லது 2 வாரம் 3 வாரம் கூட நான் எடுத்து நானே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 2வது வந்துட்டு எடப்பாடியிலேயே நான் ஒருத்தி தான் கூட போட்டுட்ருக்கேன். வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஒருத்தி போடுறதுனால லேட்டாக தான் ஆகும். நான் லேட்டானாலும் நானே வெட்டி நானே ஜாயின் பண்ணி நானே போட்டு எல்லாமே நானே பண்ணுறேன். 2வது கொரியரும் அனுப்பணும். அப்புறம் வந்துட்டு வீட்டு வேலையும் செய்யணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் கூட போட உட்காருவேன். கூட போடும்போது அது சொருகிற கூட எனக்கு ஆள் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதை விட ஒரு கொரியர் போட்டு வரக்கூட எங்கள் வீட்டில் ஆள் இல்லை. ஒரு பொருள் பார்சல் வந்தால் கூட அதையும் எடுத்துகிட்டு வரக்கு ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் நானே தான் போகணும். எல்லாத்துக்கும் நானே தான் நடந்தே தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நடந்தே தான் போவேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அவ்வளோ சிரமத்தில் தான் நான் வந்துட்டு இந்த கூடை போட்டுட்ருக்கேன். கூடை போடுற வருமானம் மட்டும்தான் எனக்கு என் வீட்டுக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக கொடுத்துருவேன். நான் வந்துட்டு எல்லாம் 10 பேர் 20 பேர் வச்சு டீமெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரியெல்லாம் நான் இன்னும் எந்த டீமும் வைக்கல. நானும் எந்த டீம்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வேணால் தெரியும் உங்களுக்கே. நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த டீம்லேயுமே நான் இல்லை.
அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்புங்கிறாங்க. அப்படின்னா அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதுலேயும் இருந்ததில்ல. வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் குரூப்பு அப்படின்னாலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. எனக்கு வர ஆர்டர்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி தான் போடுவேன். ஒரு கூடை சொருகருக்கு பாரு, சிவன்கன் கூடையெல்லாம் நேற்று போட்ட கூடையெல்லாம் சொருகருக்கு மட்டுமே எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. சிவன்கன் கூடை லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கம் சொருகணும். அதுக்கப்புறம் அது கைப்பிடி போட்டு அதோட வயரு, உள் வயரு, வெளி வயரு எல்லாமே சொருகணும். அதனால் சொருகருக்கு மட்டுமே அவ்வளோ லேட் ஆகும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற கூடைங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டானாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு திருச்சியிலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் அப்படி தான். போன வருஷம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். இந்த வருஷம் அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நம்பர் கூட அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பணம் அமௌண்ட் அணைச்ச நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி தான் இப்போ எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து வேணால் நம்மளுக்கு ஆர்டர் வரும். பல்க் ஆர்டர் தான் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் ஆர்டராக இருந்தாலும் தனியாக செஞ்சாவே போதும். பல்க் ஆர்டர் எடுக்கணும், நான் பல்க் ஆர்டர் போடுறேன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. அப்படி நான் போடும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சிங்கிள் ஆர்டர் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிங்கிளாக இருந்தாலும் நான் போடுற கூடைகள் என்னோட கை வேலை. நான் கஷ்டப்பட்டு முதுகு வலிக்க கழுத்து வலிக்க பாருங்க. நேற்றெல்லாம் அந்த சிவன் கூட அப்புறம் இன்னும் 2-3 கூட காமிச்சலங்க. அதெல்லாம் சொருகுனதில்லை, எனக்கு கழுத்தே பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த கூடை போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து நான் எல்லாமே வந்துட்டு நான் ஒருத்தையே செய்கிறதுனால ஹேண்ட்மேடு இது வந்துட்டு மிஷினில் போட்டோன்னா கூடையாக வர்றதில்லை வெளியே. அதனால் எல்லாருமே நேற்று பாருங்கள், நான் நேற்று பீட்ஸு ஒரே ஒரு இது போட்டோன்னே 2-3 பேர் வந்தாங்க. விலை மட்டும் விசாரிக்கிறாங்க. விலை விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்கலை. ரெண்டாவது வந்துட்டு பீட்ஸு நான் ஆடி ஆஃபர்லாம் போட்டிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், 400 450 அப்படின்னு. அந்த வீடியோவை காமிச்சு பீட்ஸ் 400 போட்டிருந்தீங்க, 450 போட்டிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பீட்ஸு ஒரு என்னோட வீடியோவில் பீட்ஸை காமிச்சா உடனே போதும், அப்போவே வந்து ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க யார் சொல்லி வர்றாங்கங்கிறதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா போதில் யாரும் வர்றதில்லை. என்கிட்ட வாங்குறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு நம்பர் வந்தால் நம்ம யார் என்னன்னு பார்ப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பீட்ஸையும் பார்க்குறாங்க, வீடியோ பார்த்துட்டு தான் வராங்க. என்னோட பீட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது. அப்புறம் எல்லாரும் போடுற ரேட்டை விட என்கிட்ட கம்மியாக கேட்குறாங்களே, அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லாரும் ஒரு ரேட் ஃபிக்ஸட் பண்ணி அது மாதிரி தான் நாங்கள் இப்போ போட்டுட்ருக்கோம். அதுக்கும் கம்மியாக கேட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு என்கிட்ட ஆஃபர் அதிகமாக இருந்துச்சு, நான் சேல் பண்ணுங்கிறதுக்காக நான் 400 போட்டேன். இப்போ வந்துட்டு அதே வீடியோவை எனக்கு அனுப்பிச்சு 400 போட்டீங்களே அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டோம்? ஆஃபரில் போட்டால் ஆஃபரில் வாங்கிக்கணும். காற்றுள்ள போதே தூத்திக்கிட்டா தான். இல்லை காற்றடிக்காதப்ப தூத்த முடியுமா? விலை மட்டும் கேட்குறாங்க, ஆனால் வாங்குறது இல்லை. என்கிட்ட வாங்குறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த புதுசாக வரவங்க செக் பண்ணுவாங்க போல இருக்கு, ஆள் விட்டு. இந்த செக்கிங் வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. நாங்களாம் வந்துட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கவே மாட்டேன். ஏன்னா என் வேலையே எனக்கு சரியாக இருக்குது. என்னோட வேலையும் எனக்கு சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு காலையில் எழுந்திரிச்சு எத்தனை வேலையை முடிச்சுட்டு நான் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன் தெரியுங்களா? என் வேலை பார்க்குறது தான் எனக்கு சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ போடுறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். அண்ணா வீட்லயே நடந்துகிட்டே இருப்பாரா? நடந்துட்டு சுகர் பிரஷர்லாம் இருக்காதுங்கிறாங்க.